முதல் பட்ஜெட் ஃபார் சீஃப் மினிஸ்டர், முதல் பட்ஜெட் ஃபார் தாவேகா, முதல் பட்ஜெட் ஃபார் நிதியமைச்சர். போன வாரம் ஒரு எக்கனாமிக் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, மான்டெக் சிங் அல்வாலியா. எக்ஸலண்ட். பட் அவங்களுடைய மேண்டேட்டை படித்து பார்க்கும்போது கடந்த 3 மாதங்களில் கிட்டத்தட்ட 20,000 கோடி கடன் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லணும். லாபமற்ற ஒரு நிலையிலிருந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஒரு தொழில் முனைவராக உங்கள்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணாங்களா சார்? நம்ம தொழிலுலகத்தில் என்னென்ன இது பண்ணலாம், பட்ஜெட் எப்படி கொண்டு போகலாம், அப்படியே ஒரு டிஸ்கஷன் இதை பண்ணாங்க. கன்வென்ஷனலான ஒரு சிஸ்டம் தேவையில்லை, ஒரு அன்கன்வென்ஷனலான பார்வை வேண்டும். அந்த பார்வை இளைஞரான முதலமைச்சர்கிட்ட இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸை அவர் போக்கி இருக்கிறார் அல்லது நீக்கி இருக்கிறார் அல்லது நிறுத்தி இருக்கிறார்ன்றதை ஒத்துக்கொண்டு தானே. இந்த பட்ஜெட் சவாலாக இருக்குமா? போன திமுக கவர்மெண்ட் நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, அதை பூர்த்தி செஞ்சு அதை இது பண்ணுறதுக்கே எங்களுக்கு டைம் வேணும் அப்படி எத்தனை இவர்கள் பேரில் அவதூறுகள் இதை மாதிரி தொடுத்தாலும் இந்த பட்ஜெட் நிச்சயமாக ஒரு டிபேட்டபிள் பட்ஜெட்டாக இருக்கு. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். தாவேகா அரசு பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் அவங்களோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறாங்க. அதை பற்றி பேசுவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறாங்க தொழில் முனைவர் சங்கத்தின் தேசிய தலைவர் KE ரகுநாதன் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சுல்தான். சார், இப்போ தாவேகா கவர்மெண்ட் தன்னோட முதல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. தொழில் முனைவராக நீங்கள் என்ன சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சுல்தான், முதல்ல கொஞ்சம் விஷயங்களை புரிஞ்சுப்போம். பல விஷயங்களில் இந்த பட்ஜெட்டு ஒரு முக்கியத்துவம் பெறுது. முதல் பட்ஜெட் ஃபார் சீஃப் மினிஸ்டர், முதல் பட்ஜெட் ஃபார் தாவேகா, முதல் பட்ஜெட் ஃபார் நிதியமைச்சர், முதல் பட்ஜெட் ஃபார் நிதி அமைச்சர் செயலாளர். இவங்க அத்தனை பேருக்கும் இது முதல் பட்ஜெட். மக்களினுடைய எதிர்பார்ப்பு மிக அதிகம். ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள், அது அக்ரிகல்ச்சராக இருக்கலாம், தொழில் முனைவோர்களாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப்பாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், எந்த பகுதியினர் எடுத்துக்கிட்டாலும் எதிர்பார்ப்புகள் அதிகம். மாநிலத்தினுடைய நிதி சுமை மிக கடினமான அளவில் இருக்கக்கூடியதை பார்க்குறோம். வெள்ளை அறிக்கையில் இந்த அரசே குறிப்பிட்டது போல் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி கடனில் இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 270 கோடி வரி மட்டுமே கட்டாயமாக செலுத்த வேண்டிய கட்டாயம். அப்போது இதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரப்போகிறோம்? இந்த ஆட்சியினுடைய அடுத்த 5 ஆண்டு கனவு என்ன? இதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க? புதிதாக என்ன கொண்டு வர போகிறாங்க? இன்கம் ஜெனரேஷனை எப்படி இவங்க கன்சாலிடேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். கடந்த 3 மாதங்களில் கிட்டத்தட்ட 20,000 கோடி கடன் அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. வரலாறு காணாத அளவில் வரி சுமை மக்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. தொழில் முனைவோர்கள், குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஏற்றுமதியாளர்கள், லாபமற்ற ஒரு நிலையிலிருந்து நடத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அமெரிக்க வரி, எக்ஸ்சேஞ்ச் ரேட், இம்போர்ட் அதிகமானதை பார்க்குறோம், காம்படிஷன் அதிகமானதை பார்க்குறோம். வேலை இழப்பு, வேலை குறைப்பு மிக அதிகமான ஒரு சூழ்நிலை. ஐடி நிறுவனங்களில் AI மூலியமான பாதிப்பு, மேனுஃபேக்சரிங் செக்டரில் ரொபாட்டிக்ஸ் வந்தாச்சு, ஆட்டோமேஷன் வந்தாச்சு, ஆள் குறைப்பு வந்தாச்சு, மார்க்கெட் ஸ்திரத்தன்மையில் இல்லாத ஒரு நிலை. 30%, 40% ப்ரொடக்டிவிட்டி இருக்கிறத பார்க்குறோம். அப்போது இவ்வளவு ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய பட்ஜெட் இது. இதுதான் முக்கியமாக நம்ம இதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போது என்ன எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்றத விட
நீங்கள் வேற எதுவுமே பண்ண வேண்டாம். உங்களது தேர்தலினுடைய மேனிஃபெஸ்டோவில் நீங்கள் தொழில்துறைக்கும் இளைஞர்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை செயல்படுத்த வேண்டும் என்றால் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? தேர்தல் காலத்திலே எம்எஸ்எம்இ துறையை பொறுத்தவரை நான் படிச்சுட்டே வரேன். புல்லட் பாயிண்ட் 15,000 கோடி ஸ்டேட் கிரெடிட் கேரண்டி ஃபண்டு கொடுப்போம் ரிவைவ் பண்ணுறதுக்கு. பீக் அவர் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸை அபாலிஷ் பண்ணிடுவோம் முழுவதுமாக. 100% எலக்ட்ரிசிட்டி டேக்ஸிலிருந்து எக்ஸம்ஷன் 5 வருடத்திற்கு கொடுப்போம். இண்டஸ்ட்ரியல் பவர் டேரிஃபை ரெகுலரைஸ் பண்ணுவோம். 35% டைரக்டாக, அதாவது 50 லட்சம் வரை ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்ம சப்சிடியாக தரோம். எதற்காக? டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ணுங்க. உங்களுடைய தொழிலை இன்றைய லேட்டஸ்ட் டெக்னாலஜியாக மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் வரை மானியம் கொடுப்பதாக. இதெல்லாம் தொழில்துறை. இளைஞர்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்றது ரெண்டாவது பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கு இளைஞர்களுடைய மனக்கசப்பு அல்லது ஒரு விரக்தியான சூழ்நிலை அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலிங்கில் இருக்காங்க. எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அந்த எஜுகேஷனை படித்து முடித்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், சுய தொழில் புரிபவர்களுக்கு எந்த திசையில் போக வேண்டும் என்பது தெரியாமல் இருக்கலாம். அத்தனை குழப்பம். அதனுடைய காரணம்தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பார்க்கிறோம், கொந்தளிப்பை பார்க்கிறோம். அப்போ இப்படி தட்டுனா கொந்தளிக்கக்கூடிய ஒரு இளைஞர்களை பார்க்கும் பொழுது இவர்களது ஆட்சி வந்ததனுடைய முழு காரணமும் இளைஞர்கள் தான். அப்போ இந்த அரசு அந்த இளைஞர்களுக்கு நலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை பார்க்குறோம். மந்த்லி வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4,000 ரூபாய் கிராஜுவேட்டாக இருந்தால் 2,500 ரூபாய் டிப்ளமா ஹோல்டராக இருந்தால் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி ஸ்கில் ட்ரைனிங் அஷூரன்ஸ் ஸ்கீம், அதாவது கிட்டத்தட்ட 5 லட்சம் இளைஞர்களுக்கு ஆண்டிற்கு ஸ்டைஃபண்டாக 10,000 ரூபாய் கிராஜுவேட்டாக இருந்தால் 8,000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஐடிஐ டிப்ளமா ஹோல்டராக இருந்தால் ஒரு இண்டஸ்ட்ரியில் இன்டர்ன்ஷிப்புக்கு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. வெற்றி ஆண்டர்பிரனர் ஸ்கீம்னு ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உத்தரவாதம் இல்லாத 25 லட்சம் ரூபாய்க்கு தொழில் கடன் கொடுக்கப்படும் புதுசாக தொழில் தொடங்குபவர்களுக்கு. லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரமோஷன், எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் குறைந்தது 75% தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுத்தால் இந்த அரசு அவர்களுக்கு சில சலுகைகளை கொடுக்க போகுது. 2.5% ஸ்டேட் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கு குறைப்பு, கிட்டத்தட்ட ஒரு 5% எலக்ட்ரிசிட்டியினுடைய காஸ்டில் குறைப்பு, கவர்மெண்ட்டினுடைய பர்ச்சேசஸில் அந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு முன்பங்கு, யூத் அட்வைசரி கவுன்சில் அமைப்போம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு யூத் அட்வைசரி கமிட்டி, அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கூறக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி அரசு செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட்டர்பிரனர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவோம். அதாவது ஒரு குளோபல் ஹப்பாக புத்தொழில்களை கொண்டு வரணும்னா 1.5 லட்சம் பேருக்கு நாங்கள் சப்சிடி கொடுக்க போகிறோம், கேபிட்டல் சப்போர்ட் கொடுக்க போகிறோம், ஒரு 500 கிரியேட்டர்பிரனர் ஸ்கூலை நிறுவ போகிறோம். இதெல்லாம் அவர்களது வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குறுதிகள் நடைமுறைக்கு வந்து தானே ஆகணும். எப்போ பண்ண போகிறோன்றது தானே, எப்படி பண்ண போகிறோன்றது தானே, இதுக்கு எவ்வளவு செலவாகும் என்பது தானே, அந்த செலவு எங்கிருந்து வரப்போகுதுன்றது தான் கேள்வி. இவர்கள் தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள எப்போ பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க? கடனை அதிகப்படுத்த போகிறாங்களா? கடனை அதிகப்படுத்துவது தப்பு கிடையாது. ஆனால் எதற்கு அதிகப்படுத்த போகிறோம்? ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடனை வாங்கக்கூடாது. அன்ப்ரொடக்டிவ் மேனரில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஊழலை ஒழிப்போம். அந்த ஊழல் ஒழித்த அதிகப்படியான வருமானத்தை கஜனாவிற்கு கொண்டு வருவோம். இந்த கஜனாவில் இருப்பதை நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணுவோம். இதுதான் இவர்களது மந்திரமாக இருந்தது.
இன்றைய காலகட்டத்தில் ஊழல் ஒழித்து விட்டோமா 3 மாதத்திலே அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஊழல் குறைக்கப்பட்டுள்ளது. குறைஞ்சிருச்சா சார் ஊழல்? நிச்சயமாக குறைக்கப்பட்டுள்ளது. வாழ்த்தன். இன்றைக்கு ஒரு ரைட்ஃபுல்லான டிமாண்டாக ஊழல் கிடையாது. இதை கொடுத்தால்தான் இதை நான் செய்வேன் கையெழுத்து போடலாம், நீங்கள் அமௌண்ட் கொடுக்கணும்னு அந்த கட்டாயம் இல்லை. இப்போ அந்த ஒரு வற்புறுத்தல் கட்டாயம் நிச்சயமாக எந்த துறையிலுமே அரசில் இல்லை. கொடுத்தால் வாங்கிக்கிறேன்றது வேற. நேர் வழியில் செல்வதற்கு இன்றைக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இல்லை. ஹேட்ஸ் ஆஃப். 2 விதமான ஊழல். ஒன்று, நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண நிகழ்வுக்கே காசு கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை. அது காமன் மக்களை பாதிக்கும். ஒரு லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு ப்ராப்பர்ட்டியை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு, ஒரு டெத் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு, ஒரு பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு, இதை மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்கு கூட கொடுக்க வேண்டிய நிலை கிட்டத்தட்ட ஒழிந்து விட்டது. இரண்டாவது, ப்ராஜெக்ட் பேஸ்டு ஃபண்டிங். அது டெண்டராக இருக்கலாம், ஒரு ரோடு போடுற கான்ட்ராக்டாக இருக்கலாம், அல்லது தரமற்ற செயல்களுக்கு லஞ்சத்தை கொடுத்து குறைகளை தடை செய்வதாக இருக்கலாம். இது நிறைய டெண்டர்ஸை இவங்க கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய டெண்டர்ஸ் ஏற்கனவே வழங்கப்பட்டதிலிருந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது நல்லதா அப்படின்னாக்கா இது நல்லதில்லை. இது ஒரு ஃபியர் சைக்காசிஸை கொண்டு வரும். ஒரு கட் ஆஃப் வைத்துக்கொள்ளலாம். இந்த தேதியிலிருந்து இனிமேல் நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம், முடிந்ததாக இருக்கட்டும், நல்ல முறையில் வேலை செய்யுங்கன்னு சொல்லிட்டு வேலையை வாங்கிட்டு போகலாம். இது ஒரு ஃபியர் சைக்காசிஸை கொடுக்கும். புதிதான விஷயம் தெரியாத கான்ட்ராக்டர்ஸ் உள்ளே வரக்கூடிய அபாயம் இருக்கும். கற்றுக்குட்டிங்கன்னு சொல்லுவோம். புதுசாக ஒரு டெண்டர் கோட் பண்ணிவிட்டு அது லோயஸ்ட் பிட்டுன்னு வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படி செயல்படுத்த போகிறோன்னு யோசித்து தவறுவதாக செயல்படுத்துகிறவங்க, இதெல்லாம் டேஞ்சரஸ். ஒரு காரினுடைய டயர் பஞ்சர் ஆகிவிட்டால் கார் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அதை மாற்ற முடியாது, நிறுத்தித்தான் வீலை மாற்ற முடியும். அதை போல தான் லஞ்சம் என்பதை தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அதை எப்படி மாற்ற போகிறார்கள்ன்றது பார்க்கணும். வருமானத்திற்கு ஏற்றது வரி விதிப்பு. வரி விதிக்கவே முடியாது. இன்றைய தேதியில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மிக அதிகம், வாட்டர் டேக்ஸ் மிக அதிகமாக ஏற்றப்பட்டுள்ளது, மின் கட்டணம் மிக அதிகமாக உயர்ந்துள்ளது, பெட்ரோல் டீசல் விலை அதிகமாக உயர்ந்துள்ளது, டோல் அதிகமாக. தமிழகத்திலே சென்னையிலிருந்து இன்னொரு மதுரைக்கு போயிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய் நம்ம டோலுக்கே கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பட்ஜெட் நிச்சயமாக ஒரு டிபேட்டபிள் பட்ஜெட்டாக இருக்க போகுது. பார்வை எந்த திசையில் இருக்குது, எப்படி இருக்குது, இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றத ஒரு நாடி பிடிக்கக்கூடிய அளவில் இந்த பட்ஜெட் இருக்க போகுது. ஓராண்டு முடியும் பொழுது 20% இவர்களது ஆட்சியின் ஆண்டுகள் முடிந்திருக்கும். 3 மாதம் முடிந்து விட்டது. எதிர்பார்ப்புகள் மாண்புமிகு முதல்வர்கிட்ட இருந்து அதிகமாகத்தான் இருக்கு. ஒரு டிசிப்ளின்டு ஒர்க்கிங்கை பார்க்குறோம். இத்தனை மணிக்கு செக்ரட்டேரியட் இயங்கும், இத்தனை மணி வரை இயங்கும் என்பதை பார்க்கிறோம். அதே நேரத்தில் பல துறை அமைச்சர்களை சந்திப்பது, பிரச்சனைகளை எடுத்து கூறுவது, அவர்கள் அதை புரிந்து உள்வாங்கிக் கொள்வது, அதை அவர்கள் தீர்வு காண்பது, இதெல்லாம் இன்னும் அனைத்து துறையிலும் வரவில்லை. அமைச்சர்களை பார்க்குறது ரொம்ப எளிதாக இருக்குது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அப்படின்றாங்களே சார். எனக்கு கிடைத்த தகவல்கள், அமைச்சரை சந்திப்பது, எந்த அமைச்சரையுமே சந்திப்பது அவ்வளவு எளிதல்ல. இன்னும் அவர்கள் ஆர்கனைஸ்ட் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. துறை சார்ந்த அமைச்சர் 2 தொழில்துறையை பொறுத்தவரை, ஒருத்தர் செல்வி கீர்த்தனா, இன்னொருவர் மதன்ராஜ். இவர்கள் இருவருமே
பொறுப்பு அமைச்சராக சில மாவட்டங்களுக்கு இருக்கிறதுனால, இவர்களது கான்ஸ்டிடியூன்சியும் தள்ளி இருப்பதனால கிட்டத்தட்ட வாரத்திற்கு 3-4 நாட்கள் சென்னையிலேயே இருப்பதில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம், நேர்மையான காரணங்கள் இருக்கலாம். இருக்கும் நேரத்திலே அவர்களை சந்திக்க வருபவர்களுடைய கற்றுக்கடங்காத கூட்டங்கள், ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதில் கஷ்டப்படுறாங்க. எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது? அதில் தான் இப்போது சிக்கல்கள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் எளிதாக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸ்ட்ரக்சரிங் வந்துக்கிட்டு இருக்காங்க. செட்டிலிங் டைம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரை பார்க்க வேண்டும், எதற்கு பார்க்க வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எந்த விஷயங்களில் நம்மளுடைய தலையீடுகள் இருக்க வேண்டும், துறை சார்ந்த வல்லுநர்களை யாரை வைத்து கொள்ள வேண்டும், யாரை அட்வைசரி கமிட்டிஸில் கொண்டு வர்றது, சில ஒழுங்கற்ற ஆஃபீஸர்களை எப்படி தடை செய்வது, மாற்றுவது, புதிதவர்களை எப்படி அணைத்து உள்ளே கொண்டு வர்றது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்க்கு. நிறைய எதிர்பார்ப்புகள், நான் சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸ் நிறைய திணறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கத்தில் பருத்தியினுடைய விலை இறக்குமதியை நம்ம ரத்து செய்யணும், இன்னொரு பக்கத்தில் பருத்தியினுடைய விலை ஏற்றத்தை பார்க்குறோம். மின் கட்டணம் தவறுதலான கட்டணம் தான் குறிப்பாக தொழில் முனைவர் அதிகமாக சொல்கிறது மின் கட்டணம் தான் சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு மின் கட்டணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு சார் பாதிப்புல இருக்காங்க? நிறைய பாதிப்பு இருக்குது தம்பி. அதாவது நான் ஒரு 100 ரூபாய்க்கு டர்ன் ஓவர் பண்ணுறேன், 20 ரூபாய் லாபம் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் செலவு இப்படி ஏற்றம் இறக்கம் இருந்தால் ஒத்துக்கொள்ளலாம். நான் 100 ரூபாய்க்கே இப்போ டர்ன் ஓவர் பண்ணலை, 60 ரூபாய்க்கு தான் டர்ன் ஓவர் செய்கிறேன், லாபமற்ற ஒரு சூழ்நிலை, நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற பொழுது ஒரு சிறு தொகையும் மிக அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். அன்பிரடிக்டபிள் சிச்சுவேஷன், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், மக்களிடமிருந்தும் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பெக்டேஷன். முந்தியெல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை ஏதாவது அடிஷ்னல் பணம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. அது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த மாதிரி இருக்கும், அல்லது உடல் நோய் ஏதாவது சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஒரு வேலை செய்கிறவங்க அந்த முதலாளிகிட்ட வருஷத்திற்கு ஒரு முறை ஏதாவது ஒரு லோன் கேட்பாங்க, அட்வான்ஸ் கேட்பாங்க, லோன் கேட்பாங்க. இன்றைக்கு 2 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு தேவைகள் அதிகமாயிட்டே வருது. கொடுக்கவும் முடியாது, கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அதே நேரத்தில் கொடுக்காமல் விட்டால் வேலையை விட்டு நின்று விடுவார்களோ என்ற பயம். இன்றைக்கு தொழில் சார்ந்து 60% ஆட்கள் அந்த இது கிடைப்பதில்லையா சார்? தொழில் இன்றைக்கு தொழில் சார்ந்து 60% மக்கள் வெளி மாநிலத்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உண்மைகளை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். செமி ஸ்கில்டு லேபர், அன்ஸ்கில்டு லேபர் தமிழகத்திலே இல்லை என்ற ஒரு நிலை. அது விவசாயம் ஆகட்டும், சர்வீஸ் செக்டர் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், எந்த இடத்திலும் மற்ற மாநிலங்களை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. 2வது, கல்வி முடித்தவர்களுக்கு கல்வி சார்ந்த அறிவுள்ள வேலை கிடைப்பதிலும் தடங்கள். டெக்னாலஜி ரொம்ப ஸ்பீடாக மாறிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஒரு 4 வருடங்களுக்கு முன்னாடி ட்ரோனை பற்றி யாருக்கும் ரொம்ப தெரியாது, ஏரோஸ்பேஸை பற்றி யாருக்கும் தெரியாது, லைஃப் சயின்சஸை பற்றி யாருக்கும் தெரியாது, ஷிப் பில்டிங்கை பற்றி யாருக்கும் தெரியாது, அட்வான்ஸ்டு எலக்ட்ரானிக்ஸை பற்றி யாருக்குமே தெரியாது, ரெனியூபிள் எனர்ஜியினுடைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாது. அப்போது 5 ஆண்டுகள் படித்து முடித்து வெளியில் வருபவர்களுக்கு இந்த புது துறைகளை பற்றிய புரிதலே இருந்திருக்காது. ஸ்கில் அப்படின்னு சொல்கிறோம், ஸ்கில்லிங் அப்படின்னு சொல்கிறோம். எதில் ஸ்கில் பண்ணுறோன்றது தானே முக்கியம். அப்போது இன்றைய காலகட்டத்தில் பார்வை மாறுபட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். கன்வென்ஷனலான ஒரு சிஸ்டம் தேவையில்லை, ஒரு அன்கன்வென்ஷனலான பார்வை வேண்டும். அந்த பார்வை இளைஞரான முதலமைச்சர்கிட்ட இருக்குன்றது எங்களுடைய நம்பிக்கை. அவருடைய பார்வை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவருடைய கொள்கை முடிவுகள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் யாருக்காகவும் வளைந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை. நிச்சயமான நேர்மையான தூய்மையான ஒரு முடிவுகளை எடுப்பார். இதுதான் பில்டப் ஆஃப்
ட்ரஸ்ட். நீங்கள் அதை நம்புறீங்களா சார்? நிச்சயமாக நம்புகிறேன், நிச்சயமாக நம்புகிறேன். ஒரு மிகப்பெரிய ஒரு வைரஸை அவர் போக்கி இருக்கிறார் அல்லது நீக்கி இருக்கிறார் அல்லது நிறுத்தி இருக்கிறார்ன்றதை ஒத்துக்கொண்டு தானே ஆகணும். ஊழல்ன்ற அந்த வைரஸை நிறுத்தி இருக்கிறார். அது திரும்பி முளைக்குமா அல்லது அதிகமாக வரப்போகுதான்னு தெரியாது. இந்த நேரத்தில் கட்டுப்பாடு அதற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதை பார்க்குறோம். இன்னும் சில விஷயங்கள் கைக்கு மீறி போய்கிட்டு இருப்பதையும் பார்க்கிறோம். போதையினால் ஏற்படக்கூடிய சமூக சீரழிவு. சிட்டிஸில் இருக்க மதுபான கடையில் ப்ரைவேட்டைசேஷன் மாற்றிடுவோம். 50% வில்லேஜ் சிறிய பகுதியில் இருக்கிறத கவர்மெண்ட் வச்சுக்கிட்டோம், நகர்ப்புறங்களில் இருக்கிறத வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணுவோம், வருமானம் கூட்டும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு முடிவு டிசிஷன் பண்ணுற மாதிரியே ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு சார். பல விஷயம் மதுபானங்கள்ல தான் வருவாயை கூட்ட முடியுமா சார்? அப்படின்னு இல்லை சுல்தான். பல விஷயங்கள் வந்து இன்னும் நம்ம வந்து ஹேஷியமாக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். பரந்தூர் விமான நிலையம் வரப்போகுதா வரப்போகுது இல்லையா அப்படின்றது கேள்விக்கு இன்னும் விடை கிடையாது. ஒரு புறம் வராதுன்னு சொல்லப்படுகிறது, இன்னொரு புறம் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை என்று மத்திய அரசு சொல்லுகிறது. ஒரு புறம் ஏர்போர்ட் அத்தாரிட்டியிலேருந்து வந்து அவரை பார்த்து இருக்கிற ஏர்போர்ட்டையே விரிவாக்கம் பண்ண முடியுமான்றதை பற்றியும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கப்படுது. பட் இதற்கெல்லாம் எப்பொழுது தீர்வு, எப்பொழுது முடிவு வரும், எப்பொழுது நாம் அந்த விரிவாக்க விமான நிலையத்தை சிக்கலான முடிவுகளை மௌனம் காத்துட்டு இந்த 5 வருடங்கள் போயிடலாம் அப்படின்னு மனப்பான்மையில் இருக்காங்க சார். டிசிஷன் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறப்ப நம்ம மௌனமாக போயிடுவோம். ஏன்னா ஹேப்பனிங் இது வந்து பரந்தூர்ன்றது அதுல தான் டிவிக்கு அது ஸ்டாண்ட் வேணான்றது அவங்க ஸ்டாண்ட் எடுத்திருந்தாங்க எலெக்ஷன் முன்னாடி. இப்படி இருக்கிறப்ப கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு மௌனத்தோட போயிடுவோம். அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஒரு கவர்னன்ஸில் இருக்கிறவங்க முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் தான் இருப்பாங்களே தவிர யூ கெனாட் கிராஸ் வித் சைலன்ஸ். டெம்பரரி சைலன்ஸ் இருக்கலாம், புரிதலுக்காக சில மௌனமாக பல கருத்துக்களை கேட்கலாம் அல்லது விளைவுகளை பற்றி சிந்திக்கலாம். இது வேண்டாம்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. வேற எங்கே வேணும்னு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கறது கஷ்டம். நேரம் எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இது வந்து மௌனத்தால் ஒரு விஷயத்தை கடந்து போயிட முடியுன்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இவர்களுக்கு ஒரு பட்ஜெட் போடும் பொழுது ஆண்டிற்கு எவ்வளவு செலவு, ஆண்டிற்கு எவ்வளவு வருமானம், துண்டு எவ்வளவு, அந்த துண்டை எப்படி நம்ம நிலை கட்ட போகிறோம், மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். விசிபிள் சேஞ்சஸ் இல்லைன்னா இந்த காலத்து மக்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. சும்மா நம்ம ஒரு கட்டுரை எழுதுறதுனாலையோ ஒரு நியூஸ் பேப்பரில் எழுதுறதுனாலையோ ஒரு சைட் ஆஃப் டிவி சேனல்னால பரப்புறதுனாலையோ ஒரு கவர்மெண்ட்டை சஸ்டெயின் பண்ண முடியும்னு நான் நம்பலை. இட் ஹேஸ் டு சேஞ்ச். இட் ஹேஸ் டு பி அ விசிபிள் சேஞ்ச். இட் ஹேஸ் டு பி அ விசிபிள் ப்ராஸ்பெரிட்டி. இது எல்லாம் சீஃப் மினிஸ்டர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அவருடைய துரதிருஷ்டம் அனைத்து நபர்களுமே புதியவர்கள். அப்போது he is dependent on bureaucrats. he is dependent on தனக்கு நம்பிக்கை உள்ளவர்களை சுற்றி இருக்கிறவங்களை வைத்துக்கொண்டு. இந்த கவர்மெண்ட் பதவிக்கு வந்து அரசுக்கு பொறுப்புக்கு வந்து 3 மாதங்கள் ஆயிருக்கு. போன வாரம் ஒரு எக்கனாமிக் கவுன்சிலை ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, மான்டெக் சிங் அல்வாலியா மூலம். வருவாயை பெருக்கிறதுக்காக தமிழ்நாட்டின் எக்ஸலண்ட். பட் அவங்களுடைய மேண்டேட்டை படித்து பார்க்கும்பொழுது எப்படி அவங்க வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்கன்னு பார்க்குறோம். அதில் இருக்கக்கூடிய யாருமே தமிழகத்தை சார்ந்தவர் இல்லை, தமிழகத்தில் வளர்ந்தவர் இல்லை, தமிழகத்தில் இருப்பவர் இல்லை, தமிழகத்தை சுற்றி வளர்ந்தவர்கள். சித்திகிருக்கார் இல்லை, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். நீங்கள் அஃபிஷியல்ஸ் அவர் எப்படி இருந்தாலும் இருப்பார். பிகாஸ் ஹி இஸ் ரெவென்யூ ஃபினான்ஸ் செக்ரட்டரி. இவர்கள் இங்கே இந்த கவுன்சிலில் இல்லைனாலும் இருப்பாங்க. இந்த கவுன்சிலில் இருக்கிறவங்களில் தமிழகத்தை சார்ந்து இருப்பவர்கள் யாருன்னு பார்க்குறோம். 1-2 பேர். அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் எக்கானமிஸ்ட் இல்லை. சில பேருடைய காம்பிட்டன்சிஸ் அல்லது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக. இன்னும் பிளானிங் கமிஷனை அனௌன்ஸ் பண்ணலை. யார் யார் அதுக்கு பொறுப்பெடுக்க போகிறாங்க, திட்டக்குழுவை இன்னும் அமைக்கலை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போது எக்கனாமிக் ரிப்போர்ட் இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி வரப்போகிறது இல்லை.
ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி. அதுதான் ஒயிட் பேப்பராக எடுத்துக்கணுமான்றதும் தெரியல. ஒயிட் பேப்பர் வாஸ் ஒன்லி டிஸ்கஸிங் ஃபார் த லாஸ்ட் 5 years. ட்ரெண்டை தான் பார்க்குறோம். லூப் ஹோல்ஸ் எங்கே, அதை எப்படி ப்ளக் பண்ண போகிறோம், எந்த ஸ்கீமை முன்னெடுக்க போகிறோம், எந்த ஸ்கீமை முன்னெடுக்க போகிறதில்ல, இதனுடைய ப்ரையாரிட்டி என்ன இந்த கவர்மெண்ட்டுடையது, எங்கே பார்த்தாலும் எக்ஸ்பென்சஸை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களில் இருக்கிறத பார்க்குறோம். எக்ஸ்பென்ஸே அரசு வழங்கியிருக்கிற திட்டங்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு 60% போயிருது சார். இதை எப்படி சார் ஈடு கட்டுவாங்க? அதை தான் பார்க்க போகிறோம். அதை மீறி இப்போ 100 யூனிட் 200 யூனிட் ஆயிருக்கு. உங்களுக்கு இப்போது அடுத்தது காலை உணவு திட்டம் இன்னும் விரிவாக்கப்பட்டிருக்கு. நேற்றைக்கு அமைச்சர் சொல்லியிருக்கார், பிரியாணி போடுவதாக சொல்லியிருக்கிறார். எல்லாம் ஃபைன். எங்கிருந்து வரப்போகுது இதற்கு நிதி ஆதாரம்? கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருக்கா? டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுதா? புள்ளிகளை இணைக்க பார்க்குறோமா? இப்போ ஒவ்வொரு அமைச்சர்கள் ஒவ்வொன்று சொல்கிறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவைகளை சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நம்ம இணைக்க போகிறோம்? எங்கிருந்து டெவலப்மெண்டல் ஃபண்ட்ஸ் வரப்போகுது? இருக்கிற நான் சொன்னேன்ல 217 கோடி ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டி தானே ஆகணும். அப்போ எப்படி நம்ம இதெல்லாம் கொண்டு வர போகிறோன்றது தான் இந்த பட்ஜெட்டினுடைய எதிர்பார்ப்பு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட, கனவுகளோட, நம்பிக்கையோட வருகிற 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட் இந்த அரசினால் சமர்ப்பிக்கப்படுவதை காமன் மேன்லேருந்து, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லேருந்து, இளைஞர்களிலிருந்து அனைவருமே எதிர்பார்ப்பு. ஒரு தொழில் முனைவராக உங்கள்கிட்ட தான் டிஸ்கஸ் பண்ணாங்களா சார்? நம்ம தொழில் என்னென்ன இது பண்ணலாம், பட்ஜெட் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் எதாவது பண்ணாங்க? தனிப்பட்ட அளவில் சில அமைப்புகளை கேட்டிருக்கிறதா கேள்விப்பட்டோமே தவிர, யூஷுவலாக ஒரு பட்ஜெட் கலந்தாய்வு கூட்டம்னே நடக்கும். அப்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கிற அசோசியேஷன்ஸ் வரும். நிதி அமைச்சர், சிறு குறு தொழில் அமைச்சர், இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் எல்லாருமே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டு அது அந்த பட்ஜெட்டில் இடம்பெறலாம், பெறாமலும் இருக்கலாம். அதை என்ன வேணும்னு கேட்பாங்க. இந்த முறை அதை மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. தனிப்பட்ட அமைப்புகளை பார்த்துருக்காங்க, ரெப்ரசன்டேஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. நாம் இதுவரை உரையாற்றியதிலே நான் எந்த கோரிக்கையும் என்ன வேணும்ன்றத சொல்லலை. நீங்கள் என்ன தருவோம்னு சொன்னீங்களோ அதை கொடுங்க போகிறோம். இவ்வளவுதான் நான் பேசியிருக்கேன். உங்களுடைய மேனிஃபெஸ்டோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது அருண்ராஜ் தான் அதுக்கு இன்சார்ஜ். அப்போ நீங்க எல்லாருடைய கருத்தையும் கேட்டுட்டு என்ன தீர்வு நம்ம கொடுத்தால் சரியாக இருக்கும் என்று பிரிஸ்கிரிப்ஷன் தான் நீங்க எழுதினது. அப்போ நோயாளிக்கு என்ன குறை, என்ன தேவை அப்படின்றத நீங்க எழுதிட்டீங்க. ஐயா எப்பயா மருந்து கொடுக்க போறீங்க அப்படின்றது தான் இந்த பட்ஜெட்டினுடைய எதிர்பார்ப்பு. பார்ப்போம். சார், இந்த பட்ஜெட் சவாலாக இருக்குமா தாவேகா கவர்மெண்ட்டுக்கு? இந்த பட்ஜெட் தாவேகா கவர்மெண்ட்டுக்கு சவாலாக இருக்காது. ஏன்னா மக்கள் அவங்கள நம்புகிறாங்க. எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் ஒரு வார்த்தையில் மக்கள் என்ன சொல்லுவாங்க, இப்போ தானே வந்திருக்காங்க, அவர் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கே நாட்கள் ஆகும். பேசப்படுவது போன திமுக கவர்மெண்ட் நிறைய கடன் வச்சுட்டு போயிட்டாங்க, அதை பூர்த்தி செஞ்சு அதை இது பண்ணுறதுக்கே எங்களுக்கு டைம் வேணும் அப்படி தாவேகா கவர்மெண்ட் அப்படின்னு ஒரு எத்தனை இவர்கள் பேரில் அவதூறுகள் இதை மாதிரி தொடுத்தாலும் ஒரு வார்த்தையில் மக்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம், நிச்சயமாக பண்ணுவார். எப்படி நீங்கள் பார்த்தீங்கல்ல, இதுவரை நடக்காத சம்பவங்கள். தனிப்பட்ட நபரின் மீது சுமை, வரி சுமை அல்லது கடன் சுமை 1,47,000 இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு 4-5 பேர்கள் தன் பேரில் செக் எழுதி கவர்மெண்ட் கிட்ட, ஐயா என் பேரில் இருக்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போது ஒரு எவ்வளோ ஒரு மாஸ் அப்பீல் சீஃப் மினிஸ்டர் அந்த அளவுக்கு நம்புகிறாங்க சார். சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது. அதை அவ்வளோ எளிதாக நம்ம கடந்து போயிட முடியாது. அவர் இவர்கள் என்ன பேசினாலும் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை அவர் வெளியில் வந்து மைக்கை பிடித்து 5 நிமிடங்கள் பேசினார்னா அத்தனையும் காலியாயிரும். தட் இஸ் ஹிஸ் கரிஸ்மா, தட் இஸ் ஹிஸ் பவர் ஆஃப் கவர்னன்ஸ் அண்ட் அட்ராக்ஷன்ஸ். அவரோட ஒரு ஃபேஸ் போதும் போல எல்லாத்தையும் ஈடு செய்கிறதுக்கு. எக்ஸாக்ட்லி. அப்போ அவருக்கு தான் உள்ளுணர்வு சொல்லும்.
ஐயோ மக்கள் நம்மளை இவ்வளவு நம்பியிருக்காங்களே, மக்கள் நம்ம பேரில் இவ்வளவு பாசம் வச்சுருக்காங்களே, நம்ம என்ன செய்ய போகிறோம் அவங்களுக்கு. அதாவது ஒரு உண்மையான ஒரு இந்த இந்த கனெக்ஷன் இருக்கிற மனசு சாப்பிட உட்காந்தவங்களுக்கு என்ன கொடுக்கலான்னு யோசிக்காது, எவ்வளவு கொடுக்கலான்னு யோசிக்கும். அப்போது அந்த மனநிலையில் அவர் இருக்க போவதை உணர முடியுது. ஐ கேன் see his face keenly watching, எப்படி இதை கொண்டு போகிறது, எப்படி நம்ம இதை கொடுக்கறதுன்னு. பட் அதுக்கு நான் என்னுடைய காரில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுன்னு எனக்கு ஆசை இருக்கலாம். ஆனால் ரோடு அப்படி இருக்கணும், போகக்கூடிய வசதி இருக்கணும். அந்த கார் அந்த ஸ்பீடில் போனோம்னா தாங்கணும். எனக்கு அந்த ஸ்பீடில் ஓட்டுவதற்கு உண்டான திறமையும் இருக்கணும். இத்தனையும் இருந்தால்தான் என்னுடைய எண்ணம் சாத்தியமாகும். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் த இன்டென்ஷன்ஸ் ஆர் வெரி குட். ஹிஸ் பியூர் இன்டென்ஷன் டு ஹெல்ப் பீப்புள் இஸ் எவிடெண்ட்டாக இருக்குது, பார்க்க முடியுது. இந்த பட்ஜெட் வரட்டும், ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவங்க கற்றுக்கிட்டே தான் வராங்க. குழந்தை நடப்பதை போல நடக்கும் பொழுது உழுறது, ஏந்துக்கிறது, தவழ்கிறது எல்லாம் பார்க்குறோம். இந்த 3 மாதங்களில் எத்தனை டெசிஷன் ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். எத்தனை அப்பாயின்மெண்ட்டு, துறை சார்ந்த அதிகாரிகளின் அப்பாயின்மெண்ட்ஸ் ரிவர்ஸ் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். எந்தெந்த விஷயங்கள்லாம் நமக்கு மக்கள் விரும்புகிறாங்க, விரும்பலைன்றதையும் பார்க்குறார். ஐ திங்க் ஹி வில் டூ இட். ஓகே சார், ஒருத்தர் பார்ப்போம் சார். பல தகவல்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.